அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. ஆகையால் என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடை கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவும் கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவுதான் என்ற தவறான கருத்தில் சிலை வழிபாட்டு கோவிலில் அமர்ந்து சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை கொரிந்து நகர திருச்சபையின் மக்கள் உண்பதை மற்ற சகோதர சகோதரிகள் பார்த்தால் அவர்களும் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்டு பாவத்தில் வீழ்ந்து விடுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் புனித பவுல் பிறர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன் என்று எழுதுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் செய்கிற செயல்கள் பிறர் புண்ணியத்தில் வளர காரணமாய் இருக்க வேண்டுமே தவிர பிறர் பாவத்தில் விழ காரணமாய் இருக்கக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் திருச்சபையின் விசுவாசிகள் ஆன்மீகத்தில் வளர காரணமாய் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து ஆன்மீகத்தில் வீழ்ச்சி காண அது காரணமாய் இருக்கக்கூடாது என்ற கருத்தில் தான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளை இங்கு எழுதுகிறார். யெரொபெயாம் இஸ்ரவேல் அரசராக இருந்தபோது இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு சென்று உண்மை கடவுளை வழிபட்டு வந்தார்கள். இஸ்ரவேல் மக்களின் இந்த செயல் தன் அரச பதவிக்கும் தன்னுடைய ஆட்சிக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்ற தவறான கருத்தில் யெரொபெயாம் 2 பொன் கன்று குட்டிகளை செய்து, இஸ்ரவேலரே, இவைகள்தான் உங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் பொன் கன்று குட்டிகளை வழிபடும்படி செய்கிறார். யெரொபெயாமின் இந்த தீய செயல் மக்கள் பாவத்தில் விழவும் ஆன்மீக வாழ்க்கையில் வீழ்ச்சியை காணவும் காரணமாக இருந்ததாக அரசர்களின் முதல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. ஆனால் மக்கள் உண்மை கடவுளை வழிபடவும் அவர் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் செய்த யூதா அரசன் யோசியாவின் செயல் மக்கள் புண்ணியத்தில் வளரவும் மக்கள் ஆன்மீக வாழ்க்கையில் எழுச்சி பெறவும் காரணமாக இருந்ததாக அரசர்களின் 2ஆம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிறர் புண்ணியத்தில் வளர காரணமாய் இருக்க வேண்டும், பிறர் ஆன்மீகத்தில் வளர காரணமாய் இருக்க வேண்டும். மாறாக நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிறர் பாவத்தில் விழ காரணமாய் இருக்கும் என்று சொன்னால், நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிறர் ஆன்மீக வாழ்க்கையில் வீழ்ச்சி காண காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களை விட நமக்கு கிடைக்கும் தண்டனை அதிகமாக இருக்கும் என்றுதான் இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. பாவத்தில் விழுகிற மனிதரை விட அவர் பாவத்தில் விழ காரணமாயிருந்த மனிதருக்கு ஐயோ கேடு என்று இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிறர் புண்ணியத்தில் வளரவும் பிறர் ஆன்மீக வாழ்க்கையில் எழுச்சி பெறவும் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். மாறாக நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிறர் பாவத்தில் விழவும் பிறர் ஆன்மீக வாழ்க்கையில் வீழ்ச்சி காணவும் காரணமா இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆசிரை இழந்த மக்களாக வாழ்வோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் திருச்சபையின் விசுவாசிகள் புண்ணியத்தில் வளரவும் திருச்சபையின் விசுவாசிகள் ஆன்மீக வாழ்க்கையில் எழுச்சி பெறவும் ஏற்புடைய செயல்களை செய்து வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும்
எங்கள் செயல்கள் எவ்வாறு இருந்தால் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் புண்ணியத்தில் வளரவும் ஆன்மீக வாழ்க்கையில் எழுச்சி பெறவும் ஏற்புடைய செயல்களை செய்து இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இயேசு அழைக்கிறார், இயேசுவின் நண்பராவோம் என்ற ஜெப குழுவோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, இந்த குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் நிமித்தம் இந்த சகோதரிகள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கும் கற்பத்தின் கதவுகளை தேவரீர் திறந்து வைத்து இவர்கள் கருவறையில் குழந்தை உருவாகும்படி நீர் செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.